ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ அசாம் ரைஃபிள்ஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து ஒரு 215 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th முடிச்சுட்டு நீங்கள் ஐடிஐ முடிச்சவங்க, 12th முடிச்சவங்க, டிப்ளமோ, டிகிரின்னு வந்து குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 25,500 உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து வரும். ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி அனைத்து பெண்களுக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 22 மார்ச்க்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அசாம் ரைஃபிள்ஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டெக்னிக்கல் லெவல்லையும் ட்ரேட்ஸ்மேன் லெவல்லையும் உங்களுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 22 மார்ச் தான் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீழே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ரிலீஜியஸ் டீச்சர் கேட்டகரி, ரேடியோ மெக்கானிக்கு, லைன்மேனு, இன்ஜினியர் எக்யூப்மெண்ட் மெக்கானிக்கு, எலக்ட்ரீஷியன் மெக்கானிக் வெஹிக்கிள், ஸோ ரெக்கவரி வெஹிக்கிள் மெக்கானிக்கு, அப்போஸ்டரு, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் வெஹிக்கிள் மெக்கானிக் ஃபிட்டரு, டிராஃப்ட்ஸ்மேனு, எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கலு, பிளம்பரு, ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியனு, பார்மசிஸ்ட் கேட்டகரி, எக்ஸ்ரே அசிஸ்டன்ட், வெட்னரி ஃபீல்ட் அசிஸ்டன்ட், சஃபாய் இந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வேகன்சி வந்து பாருங்கள் 215 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. அந்த வேகன்சி எல்லாமே உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ரிலீஜியஸ் டீச்சர் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு அதில் வந்து பாருங்கள் மதியமா, அதாவது நீங்கள் அந்த ஹிந்தியில் வந்து சான்ஸ்கிரிட், மதியமா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 18லேருந்து 30 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். அடுத்து ரேடியோ மெக்கானிக் ட்ரேடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th முடிச்சுட்டு டிப்ளமோவில் வந்து ரேடியோ அண்ட் டெலிவிஷன் டெக்னாலஜி முடிச்சவங்க, இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க, டெலிகம்யூனிகேஷனோ இல்லைனா கம்ப்யூட்டர், இல்லைனா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இந்த மாதிரி முடிச்சவங்க எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள். இதுக்குமே ஏஜ்லேருந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. அடுத்து வந்து லைன்மேன் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்குமே வந்து பாருங்கள் 10th முடிச்சுட்டு ஐடியில் வந்து நீங்கள் எலக்ட்ரிஷியன் ட்ரேடு முடிச்சவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 18லேருந்து 23 வயசு வரைக்கும் எலிஜிபிள். அடுத்து வந்து இன்ஜினியர் எக்யூப்மெண்ட் மெக்கானிக்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ 10th முடிச்சுட்டு இன்ஜினியர் எக்யூப்மெண்ட் மெக்கானிக்கான ட்ரேடு வந்து ஐடியில் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிஷியன் மெக்கானிக் வெஹிக்கிளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் அதேமாதிரி நீங்கள் 10th முடிச்சுட்டு அந்த ஐடி ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் ஐடி ட்ரேடு முடிச்சவங்க கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து இன்ஜினியரிங் முடிச்சவங்களுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து போஸ்டிங் இருக்குது. அது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலக்ட்ரிக்கல் மெக்கானிக் ட்ரேடில் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களுக்கு இன்ஜினியரிங் டிகிரியில் நீங்கள் எலக்ட்ரிக்கலோ இல்லைனா மெக்கானிக்கலோ இல்லைனா சிவிலோ இந்த மாதிரி முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி நீங்கள் 12th முடிச்சவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி 12th முடிச்சு அதாவது நீங்கள் டிப்ளமோவில் வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியனுக்கான கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பார்மசிஸ்ட் கேட்டகரிக்குமே கொடுத்துருக்காங்க. 12th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோவில் பார்மசியோ இல்லைனா டிகிரியில் பார்மசி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட்டுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ எக்ஸ் மேனாக இருந்தாலும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு வந்து செலெக்ஷன் மெத்தட்னா உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, ஸோ உங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே ட்ரேட் ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அது நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதுக்கான மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த ரிட்டன் எக்ஸாமை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி வந்து இருக்கும். அந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஹைட் வந்து பாருங்கள் மேலாக இருந்தால் 170 சென்டிமீட்டர் இருக்கணும், ஃபீமேலாக இருந்தால் 157 இருக்கணும், செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலில் 80 இருக்கணும், ஸோ எக்ஸ்பென்ஷனில் வந்து பாருங்கள் 85 இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கான வெயிட்டுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலாக இருந்தால் ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் நீங்கள் ரன் பண்ணணும், ஸோ ஃபீமேலாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ மீட்டர் ரன் பண்ணணும் அப்படிங்கிறது டைமிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடு. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி அதுக்கப்புறம் எக்ஸ் ஃபீமேல் கேட்டகரிக்கெலாம் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிற கேட்டகரியில் வந்து பாருங்கள் ரிலீஜியஸ் டீச்சரு, எலக்ட்ரிக்கல் மெக்கானிக் இந்த ட்ரேடுக்கு வந்து ₹200 ஃபீஸு. அதே குரூப் சி லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் வந்து ₹100 வந்து ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸை வந்து நீங்கள் வந்து இங்கே பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க பற்றில அந்த அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அசாம் ரைஃபிள்ஸ் .gov கொடுத்துருக்காங்க பற்றில அந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இதிலே வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.